விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலகத்தின் சாவி எடப்பாடி பழனிசாமி தரப்பு மாவட்ட செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தாவேக அரசுக்கு ஆதரவளித்ததால் சி விஜயபாஸ்கரின் பதவியை பறித்திருந்தார் எடப்பாடி கே பழனிசாமி. அதிமுகவில் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசித்து வருகிறார் சி விஜயபாஸ்கர். இந்நிலையில் அதிமுக அலுவலகத்தை பழனிசாமி தரப்பு திறந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலகம் கே பழனிசாமி தரப்பு மாவட்ட செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நீதியரசன் சாதிக்கிடம் கேட்டு பெறலாம். சாதிக், வணக்கம். தற்போது புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலகத்தோட சாவி எடப்பாடி பழனிசாமி தரப்பு மாவட்ட செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை பார்க்கிறோம். என்ன பிரச்சனை? கூடுதல் விவரம் என்ன? புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலகத்தின் சாவியை மாவட்ட செயலாளர் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு காலையில புதிய மாவட்ட செயலாளர் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்து வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அணி, எஸ் பி வேலுமணி அணி என 2 அணிகளாக பிரிந்திருந்தது. இந்த நிலையில எஸ் பி வேலுமணி தலைமையில இருந்த அணியில இருந்த மாவட்ட செயலாளர்களை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருந்தார். அப்போது அந்த பொறுப்பில் இருந்த புதுக்கோட்டை மாவட்ட கழக முன்னாள் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் இருந்த சி விஜயபாஸ்கரும் நீக்கப்பட்டாரு. அதே போல புதிய மாவட்ட கழக செயலாளர் பழனிவேல் நியமிக்கப்பட்டாரு. இந்த நிலையில தான் இரு தரப்பினருக்கு இடையே பிரச்சனை. அதாவது அதிமுக அலுவலகத்துக்கு பழனிவேல் வர முயன்ற போது விஜயபாஸ்கர் தரப்பினர் எதிர்த்தனர். இதனால் சாலை மறியல் போராட்டம்லாம் கடந்த வாரம் நடைபெற்றது. இந்த நிலையில தான் நேற்று வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு விஜயபாஸ்கர் தரப்புல யாரும் கலந்து கொள்ளாத காரணத்தினால சாவி நேற்று இரவு விஜயபாஸ்கர் தரப்பினர் பழனிவேல் தரப்பினர் ஒப்படைத்தனர். இந்த நிலையில தான் இப்ப புதிய மாவட்ட செயலாளர் அதிமுகவின் புதிய மாவட்ட கழக அலுவலகத்தை திறந்து வச்சுக்கிறார். ஏற்கனவே மாவட்ட கழக அலுவலகம் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட கழக அலுவலகமா இருந்து வருது. இந்த அலுவலகத்தை புதிய மாவட்ட செயலாளர் இப்ப திறந்து வைத்து வருகிறார். விக்னேஷ், புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலகம் கே பழனிசாமி தரப்பு மாவட்ட செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. புதிய மாவட்ட செயலாளர் அலுவலகத்தை திறக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். சாதிக்கு இந்த நிலையில விஜயபாஸ்கர் தொடர்ந்து ஆலோசனையில ஈடுபட்டு வருவதா நம்ம தகவல்களை பார்க்கிறோம். விஜயபாஸ்கரோட நிலை என்ன? அது தொடர்பான விவரம் என்ன? விஜயபாஸ்கரும் அதிமுகவிலிருந்து எஸ் பி வேலுமணி அணி, எடப்பாடி பழனிசாமி அணி 2 அணிகளா பிரிஞ்ச போது எஸ் பி வேலுமணி தலைமையிலான அணியில விஜயபாஸ்கர் இருந்தாரு. அதிமுகவின் முக்கிய நிர்வாகியாகவும், அதாவது அமைச்சராக இருக்கும் பொழுதுல அதிமுகவின் முக்கிய நிர்வாகியாகவும் விஜயபாஸ்கர் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில விஜயபாஸ்கர் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கறத தொண்டர்கள்ட்ட தொடர்ந்து கருத்து கேட்டுக்கிட்டே வர்றாரு. தொடர்ந்து அவங்களுடைய தொண்டர்கள் எடுக்கிற முடிவும், தொகுதி மக்கள் என்ன சொன்னாங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய அடுத்த கட்ட பயணம் இருப்பதா தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. விஜயபாஸ்கர் அவருடைய முடிவை இன்னும் ஓரிரு தினங்கள்ல எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலகம் கே பழனிசாமி தரப்பு மாவட்ட செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. புதிய மாவட்ட செயலாளர் பழனிவேல் தரப்பிடம் சாவியை ஒப்படைத்திருக்கிறது சி விஜயபாஸ்கர் தரப்பு. தாவேக அரசுக்கு ஆதரவளித்ததால் சி விஜயபாஸ்கரின் பதவியை பறித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.